எம்ஜிஆரையும் கூத்தாடி சொன்னாங்க. அவர் வந்து அண்ணா பேர்ல கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அண்ணா ஆரம்பிச்ச கட்சியை ஒரு கும்பல ஆட்டை போட்டு யாரு? கருணாநிதி முதல் முறையாக, எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக கருணாநிதி அட்டாக் பண்றாரு. அண்ணா தொடங்கின கட்சி திமுக இல்லையா? அந்த திமுகவை தன் குடும்ப கட்சியா மாத்திட்டாங்க. அதை மாத்துறது மட்டும் கிடையாது. இவங்க தான் சொன்னாங்க சங்கர மடம் கிடையாது திமுகன்றது. அதாவது என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, இங்க யார் வேண்டாம் தலைவர் ஆகலாம் திமுக அப்படி கருணாநிதி சொன்னாரு. ஆனா குடும்ப சொத்தா மாத்திட்டாங்க அப்படின்னு நேரடியாக கருணாநிதியையும் கருணாநிதி குடும்பத்தையும் திமுக எப்படி கைப்பற்றுறாங்க விஷயத்தையும் அட்டாக் பண்ணி தான் விஜய் அவர்கள் அந்த உரையை தொடங்குறாரு. எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மீது தாக்குதல் தொடங்குறாரு. அது என்ன சொல்றாருன்னா, சார்னும் அங்கிளும் மாத்தி மாத்தி சொல்றான்னு வச்சுக்கோங்க. அது சொல்லும்போது சொல்றாரு எங்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு. ஆமா, ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னாடி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் இப்படி சொல்லியிருந்தாரு, கொள்கை இல்லாத கூட்டத்தை சேர்த்து மக்களுக்கு இடையூறா இருக்கு. கொள்கை இல்லாத கூட்டம் சொல்றாங்க. இததான் எடுத்து இதுக்கு பதில் கொடுத்ததா விஜய் அவர்கள் எங்களை எப்படி கொள்கை இல்லாத கொடுத்தீங்க? நாங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அரசியல் பண்ண போறோம் ஒரு மிகப்பெரிய கொள்கையை சொல்லியிருக்கேன். முக்கியமான சில 4 விஷயம் சொல்றாருன்னா, கொள்கை உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இது நல்ல கேள்வி. திமுகவுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா? கொள்ளையடிக்க தவிர என்ன கொள்கை இருக்குது? அதான் மறைமுகமா சொல்றாரு. இது நியாயமான கேள்வி. கருணாநிதி வந்த காலத்துல வந்து திமுக கொள்ளையடிக்க தவிர எதுவும் தெரியாது. அதுக்கு கொள்ளையடிக்கிறதா முழு நேர வேலை. இது நல்ல விஷயம் வச்சுக்கோங்க. நீட் தேர்வுல விஜய் அவர்கள் பேசுனது சரி. நீட் தேர்வு ஒழிப்பேன் ஊரை ஏமாத்த